Hi kids, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து laws of motion. So laws of motion is nothing but the study of force that is acting on a body. So ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸோட எஃபெக்ட் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து நமக்கு மெயினாக 3 law இம்பார்ட்டண்ட்டானது, தட் இஸ் நியூட்டன் law ஆஃப் மோஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் இது மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ let's see what exactly the force is. Force is nothing but the energy that is required to move a body from its natural state. So force ன்னு சொல்கிறது இட்ஸ் அ எனர்ஜி, ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து, அதாவது அதோட நேச்சுரல் ஸ்டேட்லேருந்து மாற்றுறது, அதாவது ரெஸ்ட் ஸ்டேட்லேருந்து மோஷனுக்கோ இல்லை மோஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை இல்லை ஒரு பாடியை வந்து ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்கோ வி ரிக்வயர் ஃபோர்ஸ், ஒரு எனர்ஜி. ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ஸோட எஃபெக்ட் ஆன் அ பாடி இதை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு பிரான்ச் இருக்குது. ஓகே, அந்த பிரான்ச் பேர் தான் மெக்கானிக்ஸ். ஸோ மெக்கானிக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் that completely studies the effect of force on a body. Okay, இந்த மெக்கானிக்ஸை 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று வந்து டைனமிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னாவே சம்திங் தட் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது இஸ் அ பிரான்ச் வேர் the force, the effect of the force is being studied on bodies that are at rest. ஓகேவா? ஸோ ஒரு ஃபோர்ஸை நீ வந்து ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயோ இல்லை ஒரு பாடி மேலேயோ நீ இம்ப்ளை பண்ணும்போது அதோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்குது, வாட் சேஞ்ச் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ், அதை பற்றி பார்க்குறது வந்து ஸ்டாட்டிக்ஸ். டைனமிக்ஸ் ஜஸ்ட் ஆப்போசிட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ். ஸோ த பாடி ஓவர் ஹியர் இஸ் இன் மோஷன். ஓகே, ஸோ டைனமிக்ஸ்லேயே 2 பார்ட்டு, ஒன்று வந்து கைனமெட்டிக்ஸ், இன்னொன்று வந்து கைனெட்டிக்ஸ். ஸோ கைனமெட்டிக்ஸில் வந்து ஃபேக்டர்ஸ், கேரக்டரைசேஷன் ஃபேக்டர்ஸ் பெருசாக நாம் கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடி மேலே அட்டாக்ட் ஆகுது, அந்த பாடி அதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ காஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் required for the force to act upon a body is not studied in kinematics. ஓகேவா? whereas in kineticsல வந்து ஃபோர்ஸ் எவ்வளோ வேகத்தில் வந்து இடிச்சுது, அந்த பாடியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி ஃபேக்டரையும் காஸ் ஆஃப் தி ரியாக்ஷனையும் படிக்கிறது வந்து கைனடிக்ஸ். ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு நியூட்டன்ஸ் லா, அவர் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி 2 ஃபிலாசபரை இந்த புக்கில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க who has given gist of what exactly force is. ஓகே, ஸோ அதில் வந்து 2 பேர், ஒன்று வந்து அரிஸ்டாட்டில், இன்னொன்று வந்து கலீலியோ. ஓகே, ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்காரு, all the earthly bodies always be at rest. So there is no such thing as body in motion according to Aristotle. Okay, so and he also said that ஒரு particle இல்லை ஒரு object வந்து if it is on motion or if it is in moving, it naturally slows down and reaches the rest state. So அது வந்து நேச்சுரலாகவே ஸ்லோ டவுன் ஆயிரும், அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு மோஷனை வந்து அவர் வந்து நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இன் கேஸ் இஃப் தி நேச்சுரல் மோஷன் இஸ் ஹிண்டர்ட் பை எ ஃபோர்ஸ், தென் ஹீ கால்ஸ் தட் பர்டிகுலர் ஆக்ஷன் ஆஸ் வயலண்ட் மோஷன். ஓகேவா? அண்ட் ஹீ ஆல்சோ சேஸ் தட் ஒரு பார்ட்டிக்கல், 2 பார்ட்டிக்கல் வந்து டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கிற 2 பார்ட்டிக்கலை வந்து நீங்கள் மேலேருந்து கீழே ட்ராப் பண்ணும்போது the heavier mass இருக்கிற particle tends to reach the surface much faster than the lighter one. ஓகேவா? ஸோ கரெக்டாக சொல்லணும்னா, லெட்ஸ் சே ஒரு டென்னிஸ் பாலையும் ஒரு கார்க் பாலையும் எடுக்கும்போது கார்க் பால் சீக்கிரமாக வந்து சர்ஃபேஸை ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. இதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷன் கொடுத்துருக்காரு கலீலியோ. ஸோ கலீலியோ என்ன சொல்லியிருக்காருன்னா, நேச்சுரல் பாடிஸ் வந்து எப்போவுமே ரெஸ்ட் ஸ்டேட்லேயே மட்டும் இருக்க போகிறதில்ல, தேர் இஸ் ஆல்சோ பார்ட்டிகல்ஸ் தட் ஆர் இன் தி மூவிங் ஸ்டேட் ஈவன், அண்ட் தே ஆல்வேஸ் ஸ்டே இன் தி யூனிஃபார்ம் ஸ்டேட். ஸோ அந்த 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேயுமே அதுங்க வந்து இட் won't be சேஞ்சிங் இட்ஸ் கோர்ஸ்
unless or until it has been interfered with an external force. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அதுங்களோட ஸ்டேட்லேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் மோர் ஓவர் he also gave example or definition for inertia. What he said is that ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது it tends to retardate, அதாவது it tends to oppose the force in a way that it doesn't change its state, or என்ன சொல்லலாம்னா maximum force is required for an object to move from one place to another, ரைட்டா? ஸோ ஒரு ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிறத நீ மூவ் பண்ணுறதுக்கு யூ ரிக்வயர் அ மேக்ஸிமம் ஃபோர்ஸ். அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து இஸ் நாட் சேம் ஃபார் எவ்ரி ஆப்ஜெக்ட்ஸ், இட் டிஃபர்ஸ். ஸோ வாட் ஹீ சேஸ் இஸ் தட் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் possesses its own energy to oppose the force that you apply until a particular limit. ஓகேவா? ஸோ அது வந்து மிஸ்டர் கலீலியோ சொல்லியிருக்காரு. தென் வாட் another point he said is that நம்ம வந்து அரிஸ்டாட்டில் வந்து ரெண்டு வெயிட்டை வந்து நம்ம ட்ராப் பண்ணோம், டிஃப்ரெண்ட் வெயிட் ட்ராப் பண்ணும்போது ஹெவியர் மாஸ் இருக்கிற பார்ட்டிக்கல் வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும்னு சொன்னார்ல. வாட் கலீலியோ செட் இஸ் தட் in a vacuum space in sense there is no air in that particular space, okay? Complete vacuum spaceல வந்து different masses இருக்கிற objects எடுத்து if you are going to drop that, every particle will reach the surface at the same time with the same rate, okay? There won't be any change due to the change in the mass. So mass is not going to affect the speed or the acceleration at which the particle going to reach the surface, okay? So இது வந்து கலீலியோ சொன்னது. ஸோ அது ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ inertia is nothing but the state, it is a property of the body, அதாவது ஒரு பாடியோட கேரக்டரிஸ்டிக், ஓகேவா? ஸோ எனி பார்ட்டிகல் or a body that resist the force or an external force to change its state is called as an inertia. So inertia வந்து we have three main types. One is inertia at rest, inertia at motion, or inertia at direction. ஸோ ஆக்சுவலாக சொல்லணும்னா இதுக்கு ஈஸியான எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சடனாக ஒரு பிரேக் போடும்போது we normally tend to sit in a எல் ஷேப்பில் உட்காந்துருப்போம், ஓகே? பட் சடன் பிரேக் அடிக்கும்போது நம்மளோட ஷேப் எப்படி ஆகும், இப்படி இருக்கிற நாம இப்படி கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இப்படி பின்னாடி வருவோம்ல. ஸோ என்ன சொல்கிறதுன்னா, our body is in the rest state, okay? When a sudden force has been applied, our body still stays in the rest state. ஸோ அதனால் அந்த ஃபோர்ஸோட இம்பேக்டை வந்து நாம் வந்து இது பண்ணுறதில்ல. Though the object has been moving, we tend to stay on that particular rest state, okay? So அதனால் our body tend to move forth and come back, okay? So that's what inertia is exactly. So இதில் வந்து example for rest, inertia at rest is the leaves in the trees. So wind flow ஆகும்போது the leaves that tends to detach itself from the branches, right? So அது வந்து inertia of rest. Inertia of motion க்கு example வந்து is when a player try to do a long jump or a high jump, he tends to run, right? So actually our body is in motion, and when he tries to jump, so அந்த particular jumping point லந்து our body வந்து it almost comes to a rest state, so that he can reach a higher distance, அதாவது longer distance reach ஆகிறதுக்கு our body வந்து he push it into the rest state, okay? So that becomes the example for inertia in motion. And inertia in direction வந்து it mostly happens in circular பாத்தில் இருக்கும்போது யூஸ்வலாக உனக்கு டைரெக்ஷனில் வரும். ஸோ இதில் வந்து when a speeding car moves, இப்போ நார்மலாக நம்ம காரில் போயிட்டுருக்கும்போது ஒரு கார்னர்லேயோ ஒரு பைக்கில் போயிட்டுருக்கும்போது ஒரு கார்னர்லேயோ நம்ம ஃபாஸ்ட்டாக திரும்பும்போது our body tends to move on the side, right? So that is an example for inertia of direction, ஓகேவா?
ஸோ நவ் வி ஹாவ் சீன் இனர்ஷியாவை பற்றி பார்த்துட்டோம், ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஃபோர்ஸை எப்படி மெஷர் பண்ண போகிறோம்? You require something, right? Let I say I have this pen, okay? இந்த பென்னுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, okay? There are force required to lift this pen and this is completely different. So I need to know what is the measure of the force that is required. So அந்த ஃபோர்ஸோட மெஷர் பண்ணுறதுக்கு, அதோட மேக்னிடியூடை மெஷர் பண்ணுறதுக்கு லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஈக்குவேஷனை சயின்டிஸ்ட் புட் ஃபோர். ஓகே, ஸோ லீனியர் மொமெண்டம் இஸ் நத்திங் பட் equation to measure the magnitude of the force. Okay, so linear momentum is given by the symbol P. So linear momentum என்ன சொல்லுதுன்னா, it is equal to the mass of the object into its velocity. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே velocity அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, velocity is nothing but displacement of an object from one place to another with respect to time. Okay, so ஒரு rest ஆப்ஜெக்டாக இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது இந்த velocity it always tends to be 0. Okay, so since there is no movement, velocity, initial velocity is always 0. whereas மூமெண்ட்டில் இருக்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது எவ்வளோ வேகத்தில் போகுது within a given time. ஸோ அதை வந்து நம்ம வெலாசிட்டின்னு டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ P is equal to m into v. ஓகே, அண்ட் இது மூலயமா நமக்கு இன்னொரு விஷயமா என்னன்னு தெரியுதுன்னா, ஸோ P வந்து m வந்து is going to be the mass of the object, v வந்து எந்த வேகத்தில் போகுது அப்படின்னு. ஆல்சோ v gives us another identity or quantity which is the direction. Okay, so ஒரு equationல or if there is any quantity that gives you two values, that is a magnitude as well as direction, ரெண்டுத்துமே கொடுக்கிறதா இருக்கிற பட்சத்தில் those quantities are called as vector quantity. Okay, so நம்மளோட லீனியர் மொமெண்டம் P அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ இப்போ நமக்கு லீனியர் மொமெண்டம் P இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்டூ இட்ஸ் வெலாசிட்டி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது இதோட SI யூனிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மாஸோட SI யூனிட் என்னது? கிலோகிராமா. வெலாசிட்டி வந்து velocity நான் என்ன சொன்னேன், it's the displacement in a given time. so displacement வந்து நமக்கு length. okay, length ன்னு சொல்லும்போது it's going to be in meter. so it's going to be meter and with respect to time ன்னு சொல்லியிருக்கேன். so time ன்னு சொல்லும்போது it's ஒரு குறிப்பிட்ட டைமில் இனிஷியல்லேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது we divide the length with the time. so kilogram meter per second is the unit for linear momentum. ஓகேவா? ஸோ SI யூனிட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த சின்ன சின்ன என்டிட்டியோட SI யூனிட்டை ஞாபகம் வச்சுருந்தா you can easily write the SI unit for a bigger terms. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இனர்ஷியா முடிச்சிட்டோம், லீனியர் மொமெண்டம் முடிச்சிட்டோம்.